வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி வந்தீங்கன்னா பிரியாவோட பிறந்த நாள். ஆல்ரெடி ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வரும்போதே மணி பார்த்திங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. பிரியா அப்படியே டயரில் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. நானும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். இன்றைக்கி நான் வேலைக்கு போகல, லீவ் போட்டாச்சு. போய் இப்போ தான் மணி 4 ஆகுது. போய் பிரியா படுக்கும்போது ஒரு 2:30 மணி 2:30 மணி இருக்கும். ஒன்றும் பண்ணலை. அதனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுக்கலை. இப்போ ஈவினிங் நம்ம வெளியில் போகிறோம். பாப்பாவையும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ பிரியா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டீ வச்சு எழுப்ப ட்ரை பண்ணுறேன். ஏதாவது திட்டி போட்டுருவா. மதியான நேரத்தில் தூங்கும்போது எதாவது தெரியாமல் ஃபோன் கூட பண்ண மாட்டேன் வேலைக்கு போனேன். இப்போ அவங்கள டீ வச்சுட்டு எழுப்புவோம். கொஞ்சம் வெளியில் போகலாம்ப்பா, பிறந்த நாள் இல்லையா, ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வெளியில் அப்படி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றோம். ஓகேங்களா, வாங்க. மாதிரி தான் ஃபஸ்ட்டு டீலேருந்து இப்போ நம்ம பொழப்பு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா டீலேயே ஆரம்பிக்குது. அங்கே டிவிக்கு போவோம். டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த டீயை கொடுத்து ஒரு பிஸ்கட்டை கொடுத்து எழுப்புவோம். என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். தூங்குறாளா எழுப்புறதுக்கு ஒரே யோசனையாகவே இருக்குது. அதனால தான் நம்ம தயங்கி டம்ளர் சுற்றுதே. அம்மா டீ இங்கே இருக்குமா, எடுத்துக்கம்மா. டீ அங்கே எடுத்துக்கோ. பிரியா குட்டி, டேய் பிரியாம்மா, டீ குடிக்கலாமா? மணி 4:30 வச்சு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன். மேடம் எந்திரிச்சிட்டாங்க. பர்த்டே பேபி இப்படி தூங்கிட்டே இருந்தா எப்படி பர்த்டே பேபி? நான் எப்போவுமே அந்த நேரம் பேசாமல் படுக்கிறது தான். தூக்கம் வருது இல்லையே, பேசாமல் படுத்துருக்கேன். அது என் மெயின் நேரம். பவித்ரா பாப்பா கூப்பிட்டுருந்தா, அதில் தான் நான் எழுந்திரிச்சேன். அப்படி அதோட சரி முடிஞ்சிச்சு. அப்படி இங்கே உட்காந்துக்கிட்டு பேசாம அப்படிதான் கேட்கறது. சரி, கையெழுந்து கழுவுறியா, வெளியில் போகலாம். ஆமாம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு ஒர்க் இருக்குதுனால கிளம்புற. திருப்பி ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு திருப்பி அதே ட்ரெஸ் கட்டிட்டு சரி. பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்ட வெளியில் அவுட்டோர் போக வெளியே கிளம்பி விட்டோம். பாப்பா பிரியா எல்லோரும் கிளம்பியாச்சு. தொடச்சிட்டேன். இந்த பக்கம் இருந்த இடத்துல தான் இருக்குது. இங்கிட்ட கரெக்டாக இருக்குது பாரு. இந்த பக்கம் போனால் அப்படி தான் இருக்குது. கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். எங்கே போகிறோம், என்ன பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கிளம்பியாச்சு வீட்டில் இருந்து. நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சூலூரில் இருக்கிறோம். அந்த ஒர்க் முடிஞ்சு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுற ஒருத்தர் கெஸ்ட்டுக்காக. அவங்க வர்றேன்னு இன்னும் வர்றாங்க. நம்ம வந்த வேலை முடிஞ்சு ஒருத்தவங்க இன்னும் பார்க்க வரேன். நாங்கள் வரேன்னு சொன்னவங்க 1 மணி நேரம் ஆச்சு. இன்னும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்கப்பா ஒரு வழியாக. எப்படி இடத்த கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. என்ன வேணும்? சரி பிரியா, என்ன வேணும் சொல்லுமா. சிக்கன் ரைஸ். நாளைக்கு மை பர்த்டே கிஃப்ட். என்ன ஒரு பெரிய விஷயம், நான் வர அவசரத்தை கிஃப்ட்டை மறந்துட்டேன். தலையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டியாப்பாங்கிற மாதிரி. ரைஸ் வாங்கி சாப்பிட்டுருக்குங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி. காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்டுக்கலாமா? காளான் சில்லி தான். காளான் சில்லி இல்லை, காலிஃப்ளவர் சில்லி. சாப்பிட மாட்டேன். நெக்ஸ்ட் டிஷ் காலிஃப்ளவர் சில்லி. பாய், டாடா, லவ் யூ டூ. கிளம்பிட்டோம். பாய், டாடா.
உங்களுக்கு சம்பளம் வாங்கி தரேன்டா. மாதம் மாதம் 500 ரூபா உனக்கு சம்பளம் கிடைச்சிடும். போகும்போது காசு வாங்குறதுக்காக கட்டியிருந்தேன். என்ன ஆத்தா போய் எப்படி ஐசிக்கிறவர் ஆத்தா போய் தீ சேர்த்துக்கிட்டு இன்னும் குசுகுசுன்னு பேசுறீங்க. கொஞ்சம் வேற எப்படில 500 நான் வாங்கிக்கிறேன் சம்பளம் கட்டுறேன். பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த அவங்களையும் பார்த்துட்டு அவங்களையும் அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவன் பிரியாவோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து நான் சரி ஹோட்டலுக்கு ஏதாவது பிரியாணி கிரியாணி வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன். பட் அது ஓகே ஆகலை இல்லையா? ஓகே ஆகலை. அதனால் வந்து இங்கே தான் பிடிக்க முடியும், இப்படி தான் பிடிக்க முடியும். ஓகே ஆகலை. அப்புறம் என்ன சொல்கிறது, வெளியே அவள் சாப்பிட ஹாப்பியாக இருந்தேன் இன்னைக்கு. சும்மா அந்த இது மட்டும் சாப்பிட்டு வந்துட்டோம். அத்தை இட்லி ஊற்றி வச்சுருக்காங்க, சட்னி அரைச்சி வச்சுருக்காங்க, சாப்பிட்லாம். ஹாப்பியாக இருக்கியா? இன்னும் சரியில்லையே மூஞ்சி. அப்படியோட சந்தோஷமா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லணும். என்னடி தாங்க இருக்கேன், எனக்கு டயர்டாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. சரி சரி வந்து சொல்ல அப்படியே கூட என்கிட்ட நான் முடிச்சு விடலாம், கூட வீடியோ முடிச்சுடலாம். ஓகேங்க, நம்ம விழாக்கு வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலான்னு ஆசைப்பட்டேன். பட் வந்து முடியாது. ஏன்னா கடைசியாக ஃபைனல் டச்சாக பிரியாவுக்கு ஒரு டாஸ்க் இருக்குங்க. பிரியாவுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று இருக்குது. அந்த டாஸ்க்கை பிரியா வந்து முடிச்சிட்டான்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா பிரியா? என்ன டாஸ்க்கா? அது ஒரு டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க்கை நீ முடிச்சிட்டேன்னா ஓகேவா? நீ இப்போ இந்த வீடை தேடினேன்னா உனக்கு ஒன்று கிடைக்கும். அதை நான் வந்து உன்னோட பிறந்தநாள் முடிகிற கண்டிஷனில் கடைசியாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் விட்டுருந்தேன். தேடினேன்னா உனக்கு இன்னொரு கிஃப்ட் கிடைக்கும். எந்திரிச்சிட்டா வரும், என்னன்னு கூட கேட்கல, எந்திரிச்சிட்டா. அப்படி பேக் கேமரா போட்டுக்கவா? ஃபைனல் அங்கெல்லாம் தேடாத, கண்ணுக்கு முன்னாடியே தேட மாட்டேன். ஃபஸ்ட்டு எங்கேன்னு சொல்ல வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. பட்டு அந்த டப்பாக்குள்ளே அப்பனா வாயில் போட்டுக்கிறியா? என் டயர்டாக இருக்குதா, வந்தது வேலை வாங்கிடணும். அதை கண்டுபிடிச்சின்னா இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். அங்கெல்லாம் இல்லை, அதெல்லாம் நீ வச்சது. இங்கெல்லாம் வச்சா நீ ஈஸியாக, நீ ஒரு நாளைக்கு 30 தடவை பீரோ திறக்கிறவ. ஒரு நாளைக்கு 30 தடவை பீரோ திறப்ப. பீரோக்குள்ளே வச்சு நான் கண்டுபிடிச்சிட மாட்டேன். பாக்ஸ் கொஞ்சம் பெரிய பாக்ஸ் தான், அதுக்குள்ளே வைக்க மாட்டேன், கவலைப்படாது. அங்கே தான் எனக்கு காலையில் இருந்து எடுத்து கொடுத்தேன். அதனால் நீ கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, நான் அங்கே வைக்கல. ரொம்ப குனிஞ்சு தேடாதான், அது நீ கட்டி வச்ச மூட்டை, அது நீ வச்ச கட்டப்பை தான். அங்கேயெல்லாம் ஒன்றும் இருக்காது. உங்கள் அத்தையை நகர்த்திட்டு பாரு போய். ஐயோப்பா ரொம்ப குனிஞ்சு தேடாத. தண்ணி ஊற்றி வச்சிருக்க, அதுதான். அதில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. பெருசு அவ்வளோ பெருசால நீ பெருசாக நீ கையை அளக்கிற அளவுக்கு இல்லை, பெருசா. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். கடைசி கிஃப்ட் இதை எடுத்துட்டா உன்னோட பிறந்தநாள் சக்ஸஸாக முடிஞ்சிடும். இதுவா? அது நீ நடந்தானே வாங்கிட்டு வந்த தர்பூசணி. அதை பேக் பண்ண வெயிட்டாக இருக்குது, அதுலேலாம் வைக்க முடியாது. அதை சீக்கிரம் சீக்கிரம் தேடு, நல்லா தேடு. தேவைன்னா தேடு, தேவையில்லைன்னா விட்டு. அது எப்படி பாலை குறைச்சிருச்சா? மேலையில் வைக்க பார்க்காது, அவ்வளோ ஹைட்டில் உனக்கு வைக்க மாட்டேன்.
நல்லா தேடு முதல்ல. ஏய் நல்லா தேடுமா. க்ளூ கொடுத்தா தானே கண்டுபிடிப்பேன். உன்னோட ப்ராப்பர்ட்டி தான், உன்னோட இடம் தான் அது. பாத்ரூமா? ஏய் உன்னோட இடம், உன்னோட ஏரியா. இந்த வீடே என்னோட ஏரியா தாண்டாக்கிறியா? நம்ம ஏன் ஏரியாடா வீடு. சமையல் கட்டு தான் நம்மளுக்கு எப்பவுமே. ஆமாம், நீ வகை வகையாக சமைச்சு போடுறல. சமைக்கிறதெல்லாம் இல்லை, சாப்பிட்றது தெரியுமா? தெரியல. சமைக்கிறதெல்லாம் இல்லை, நம்ம வந்து சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கணும். குனிஞ்சு தேடுறியே. கண்டுபிடிச்சிட்டா. கண்டுபிடிச்சிட்டா. ஃபினிஷிங் டச், பிறந்தநாளோட ஃபினிஷிங் டச் கிஃப்ட்டு. கீழே போட்டு பாரு, உடையுதானே. என்னால் வெயிட்டாக இருக்கா? 2 செங்கல் இருக்கும்ல. சிம்பிளாக தான் இருக்குது. சிம்பிளாக தான் இருக்கா? அங்கே உட்காந்துக்க. அப்படி என்னண்ணா ஆட்டி பார்க்காதடி, கழட்டுற. சி பிரிச்சு பாரு. சாரி, பிரிச்சு பாரு. கூடையே சுத்தினியே செவ்வாழை, இதெல்லாம் எப்படி செவ்வாழை? நாங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவோம். நாங்கள் எது செய்யக்கூடாது, அதாவது பசங்க நாங்கள் நினச்சா எப்படி வேணாலும் இருக்கலாம், எங்களுக்கு இருக்க தெரியும். ஆனால் ஏன் நாங்கள் இருக்கிறது தெரியுமா? நான் எங்களுக்கு அது பிடிக்காது, எங்களுக்கு விருப்பம் இல்லைப்பா. எங்களுக்கு இந்த வாழ்க்கையே போதும்னு நினைக்கிறேன். அதனால தான் அடங்கி இருக்கிறோம் நாங்கள், தெரியுமா? எப்படி 4 பிளாஸ்டிக் டப்பா இருக்கும். கரெக்டா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா உனக்கு அதுதானே ரொம்ப முக்கியம். அமேசான் கிச்சன் செட்டு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். அமேசான்ல ஆர்டர் பண்ணிருக்கீங்க. கிச்சன் செட்டு தானே? கரெக்டா? இப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு வச்சிருக்கீங்க. அச்சோட மெதுவாக விட்டு மெதுவாக விட்டு. என்னப்பா? எடுத்துட்டியா? பார்த்துட்டியா? என்னது? பல்லு 32 பல்லு தெரியுது, 42 பல்லில் தெரியுது உனக்கு. ட்ரெண்டிங் சேலை. ஆமாவா? ஏன் நீ கத்துற? ஒட்டி தானே இருக்கும். ஒட்டி இருக்காது, நீ அப்படி பெட்டி இருக்கிற எருமாடு. அழுகாத. ட்ரெண்டிங் சேலை தானே? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடா. எவ்வளோடா இது? இது கட் ஆயிடுச்சு. எவ்வளோ? நல்லா இருக்கா இல்லையா? சூப்பரா இருக்கு. அப்புறம் என்ன? எங்க சரி நல்லா காமி. இதுக்கு ப்ளவுஸ் அவங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குல்ல, இந்த கலர், பர்பிள் கலரு இருக்கு. நாளைக்கு லவர்ஸ் டே கட்டிடுவோம். எஸ், சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்கு. ஸ்மெல் நல்லா இருக்கு. ஸ்மெல்லு நல்லா இருக்கா? சேலை நல்லா இருக்கான்னு கேட்டால் ஸ்மெல்லு நல்லா இருக்குங்கிற. நல்லா இருக்கு, உண்மையாவே சூப்பரா இருக்கு. எவ்வளோங்க? ஆனால் அந்த இது இல்லை, பட் ஆனால் சைனிங் நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு அவன் 2000-3000 போட்டுக்கு அந்த அளவுக்கு வாங்க முடியுமா? அமேசானில் ஆர்டர் பண்ணீங்களா? நல்லா இருக்கு. இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் அந்த ஃபோட்டோ ஷூட்டில் போட்டிருந்த சாரீ உங்கள் சாரியா? இல்லை, அது என்னோட சாரீ இல்லை, ரெண்ட். அவங்க ரெண்ட்டுக்கு எடுத்து நம்மளுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் எனக்கு இந்த சாரீ வாங்கணும்னு ஆசை, அதனால தான் வாங்கினேன். அன்னைக்கு சொன்னேன் இல்லையா? எனக்கு நான் அப்போவே அந்த விளாக்லேயே சொல்லியிருப்பேன், எனக்கு இந்த சாரீ வாங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஜம்முன் இருக்கு. நாளைக்கு கட்டுறேன், வீடியோ போடுறேன். ஓகே, சந்தோஷமா? பி ஹாப்பி. இப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏய்ப்பா, இப்போ தான் பிறந்தநாள் முழுசாக முடிஞ்சிருக்குதா?
கேக் ஒன்று தான் கட் பண்ணல. எப்போவுமே கேக்கு நாங்கள் கட் பண்ணவே மாட்டோம். சிந்து கேக் வாங்குறேன்னு சொன்னாங்க. நாங்கள் வேணான்ட்டோம். நாங்கள் போய் கேக் கட் இந்த பண்ணுறோம். வருஷம் தான் கேக் கட் பண்ணல. போன வருஷம் கட் பண்ணிட்டேன். அதுக்கு முந்தின வருஷமும் கட் பண்ணேன். போன வருஷம் உனக்கு பாப்பா அனுப்புனா. பாப்பா அனுப்புனாங்க. சரி ஓகேவா. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. காலையில் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு, நைட்டு தூங்க போகல, அதுக்கப்புறம் கிஃப்ட்டு எண்டிங், ஸ்டார்டிங் எண்டிங்கில் கம்மல் நல்லா எடுத்து விட. கம்மல் பார் மடஞ்சிக்குச்சு. ஸ்டார்டிங் எண்டிங்கில் கிஃப்ட்டு. சரி விடு கழட்டும் போது பார்த்துக்க. அது எங்கேயே லாக் ஆகிருக்கு. விடு கழட்டும் போது பார்த்துக்க. ஓகேங்க, நம்ம லாக் வந்து இதோட முடிச்சுக்குமா? கழட்டணுன்னே சரியாயிடுச்சு. அப்புறம் இந்த டாப் வந்து இப்போ காலையில் போட்டிருந்த வீடியோவில் எவ்வளோன்னு கேட்டாங்க ஒரு சிஸ்டர். எந்த டாப்பு? இந்த நான் போட்டிருந்த டாப்பு. இந்த டாப்பா? இந்த டாப் வந்து பார்த்தா சால் மட்டும் இதுக்கு இல்லை, ஃபேண்ட்டு இது மட்டும்தான். டாப் மட்டும் தனியாக, டாப்பு தனியாக, ஃபேண்ட்டு தனியாக, சால் தனியாக எடுத்தேன். இது வந்து டாப் வந்து டாப்பு மட்டும் எவ்வளோனா 700 தான் வந்துச்சு. டாப் மட்டும் 700 வந்துச்சு. அந்த கடையில் இருந்து ஆஃபரோட போட்டிருந்தாங்க. ஃபேண்ட்டும் டாப்பும் சேர்த்து 700 எடுத்தேன். ஜெமீன் திருப்பூர்ல இருக்கிற ஜெமீன் கடையில் எடுத்திருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி கசல் அந்த கடை நான் தான் கேட்டு வச்சிருந்தேன். அடுத்து எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் சரி ஜெமீன் என்னங்க ஜாமீன் வருது, ஜெமீன் தான் போகணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. காலையில் போட்டிருந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டுருச்சு. ட்ரெஸ்ஸை பிடிக்குதுன்னு சொல்லி இது போட்டேன். எங்கள் அத்தை காலையிலே கேட்டாங்க, ஏன் அந்த வேலையில் கண்ணாடி வேலையில் கழட்டிட்டு இந்த வேலையில் போட்டிருக்கு அப்படின்ட்டு. அதனால இருக்கிற வேலையில் வந்து மேனேஜ் பண்ணி இப்படி போட்டிருக்கேன். இதுதான் நல்லா மேட்சாக இருக்கு. சரி ஓகேங்க, இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப 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 ஆமாம், நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேருக்கு ரிப்ளை வரலன்னு நினச்சிக்காதீங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாப்பாவை கூட்டிகிட்டு வெளியே போகலையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு தான் நம்ம சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பாப்பாவை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டு வந்துட்டோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லவர்ஸ் டே இல்லைங்களா, காலையில் இருந்துச்சு குளிச்சுட்டு கிளம்பிட்டு சேம் இதே மாதிரியே கோயிலுக்கு போயிட்டு நாளைக்கு ஃபுல்லாக சுற்றுறது தான் நம்மளுக்கு வேலை, வேறு ஒரு வேலையும் இல்லை. அனைவருக்கும் அட்வான்ஸ் லவர்ஸ் டே வாழ்த்துக்கள். ஹாப்பி லவர்ஸ் டே. ஓகே, தேங்க்யூ. இந்த உலக புதுசாக யாராவது சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். கீழே வந்து கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னுக்கு வந்து இருக்கும். இப்படி தள்ளி விட்டீங்கன்னா பாயிண்ட் கொடுங்க, மறக்காமல் பாயிண்ட் கொடுங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ அடுத்தடுத்து மூவ் ஆகும். ஆமாம். ஓகே, பை. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம்.